வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் சாங் லிரிக்கல் வீடியோவை எப்படி நம்ம ஃபோட்டோஸில் வச்சு மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கொலேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதில் கிரிட்ன்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். ஷார்ப்பாக வந்து 3 ஃபோட்டோஸ் இருக்கணும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே லே அவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் செகண்ட் லே அவுட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லே அவுட் வந்துடும். இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரியும் செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு ஜூம் பண்ணி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஃபோட்டோஸ் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணி கரெக்டாக பிரைட்னஸோ இல்லை எது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுதோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணி டிக் ஐகானை கொடுத்துருங்க. அதோட டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி இருக்கும். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ லிரிக்ஸை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த இடத்துல செட் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் லிரிக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாகவே தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே வால்யூம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மேலே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரீன் வந்து ஜூம் பண்ணணும். ஸோ உங்கள் கையில் வச்சு நல்லா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. அப்படியே ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20ல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோ அப்படியே நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து லவ்லியாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.